பிஹெச்டி நீங்கள் என்னைக்கு முடிச்சிங்களோ, அதாவது வயோவயசு என்னைக்கு முடியுதோ அதுலேருந்து மறுநாள்லேருந்து தான் நீங்கள் குவாலிஃபைட். அப்போ சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, நான் வந்து நெட்டு செட்டு நான் முடிச்சிருக்கேன், நான் எழுதுனது ஒரு தேதி, ரிசல்ட் ஒரு தேதியில் டிக்ளேர் ஆகிருக்கு, அப்போ நான் வந்து எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதின தேதியிலேருந்தே உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கணக்கிடப்படும். ரிசல்ட் வந்த தேதி தான் இல்லை. அது மாதிரி 1991 ஆரம்பித்து 92 93 ஆரம்பித்து அது மாதிரி 2019 வரைக்கும் இப்போ நீங்கள் ப்ராக் பண்ணுறது எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிஜி வித் 50% இதுதான். நீங்கள் வந்து சார் நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயும் சொல்லியிருந்தோம், தனியாக நம்ம சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜி வித் 55% நெட்டு சிலெட்டு சிஐஎஸ்ஆர் எஸ்சிஎஸ்சிஏ டிஃப்ரெண்ட் ஏபிள் 50% எல்லாமே இங்கே அக்செப்டட். எப்போன்னா நீங்கள் வந்து பிஹெச்டி நெட்டு செட்டு இப்போ முடிச்சிருக்கணும். அது மாதிரி பிஜி வித் பிஹெச்டி த்ரூ கரஸ்பாண்டன்ட் டிஸ்டன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் இதுவும் உங்களுக்கு அக்செப்டட் 1991 இருந்து. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்துச்சுன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான டவுட்டே நிறைய பேருக்கு வராது. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் அதுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். 2019 நீங்கள் இது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆப்ஷன் 2003 3 4 5 6 இந்த காலகட்டத்துலேயும், அது மாதிரி 2007 2010 வரைக்கும் எம்ஃபில் வந்து அக்செப்டட். ஆனால் இப்போ நீங்கள் பிஹெச்டி நெட் செட் முடித்து அப்போ நீங்கள் எம்ஃபில் ஒரு சர்வீஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு அக்செப்டட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த டிஆர்பி மூலமாக சொல்லியிருக்காங்க. எவ்ரிதிங் இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு 1991 இதை வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். அது வந்து உரிய தகுதிங்கிறது இந்த தகுதி வச்சு தான் உங்களுக்கு, அதாவது நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணுவாங்கிறது தான் இப்போ இவங்க சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ அதனால தான் இந்த 2025 16/10 கொடுக்கும்போது கல்வி தகுதியிடம் குறிப்பிட்ட கல்வி தகுதிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த கல்வி தகுதியோடு இருக்கிற அவங்களுக்கு கூடிய தகுதியில் கூடிய பணிக்காலங்களுக்கு மட்டும்தான் பணி அனுபவ சான்றிதழ், எல்லாத்துக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக இதில் சொல்லிடுறாங்க. முழு மாதம் ஊதியம் வழங்காமல் நாள் கணக்கில் ஊதியம் வழங்கப்பட்டால் ஊதியம் வழங்காத நாட்கள் ஊதியமில்லா விடுப்பாக கருதப்படும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேல்ரி நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஊதியம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது ஊதியம் வழங்காமல் கணக்கில் ஊதியம் வழங்கப்படாமல் மாதம் ஃபுல்லாக நீங்கள் அதை லீவ் எடுத்திருந்தீங்கன்னா அது